இர்ரெகுலர் பீரியட் என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அது தொடர்பாக பல்வேறு தளங்களில் விவாதிக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக அரட்டாப்பட்டி உள்ளிட்ட கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டார்கள். திமுக தரப்பிலும் இது தொடர்பாக சட்டப்பேரவையிலும் பேசப்பட்டிருந்த நிலையில் டங்ஸ்டன் சுரங்கம் தொடர்பாக அதற்கு எதிராக அதிமுக தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில். டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிரான தீர்மானம் உள்ளிட்ட 26 தீர்மானங்கள் இந்த அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கும் நிலையில் அது தொடர்பாக தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் தற்போது டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக அதிமுக தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. பென்ஷல் புயலின் போது மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை முறையாக மேற்கொள்ளாத அரசுக்கு கண்டனம் தெரிவித்தும் தற்போது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. டங்ஸ்டன் சுரங்கம், வெள்ள நிவாரணப் பணி, வெள்ள மீட்பு பணி போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் அது தொடர்பான தகவல்களை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். அதில் டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக அதிமுக தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தானகுமார் இணைந்திருக்கிறார். சந்தானகுமார், தற்போது டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக அதிமுக தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறது. பெஞ்சல் புயலின் போது மீட்பு பணிகளை சரிவர மேற்கொள்ளாத அரசுக்கு கண்டனம் என்றும் தீர்மானம் என்று ஏற்கனவே பார்த்திருந்தோம். இதை தவிர்த்து வேறு என்னென்ன தீர்மானங்கள் தற்போது நிறைவேற்றப்பட்டு வருகின்றன? வேதவள்ளி, அதிமுகவினுடைய செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தில் இன்று பொறுத்தவரை இரங்கல் தீர்மானத்தோடு சேர்த்து ஒட்டுமொத்தமாக 17 தீர்மானம், இரங்கல் தீர்மானம் இல்லாமல் 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் கடந்த ஆகஸ்டில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்ற 9 தீர்மானம் என ஒட்டுமொத்தமாக 26 தீர்மானங்களும் பொதுக்குழுல நிறைவேற்றப்படுகிறது. இந்த பொதுக்குழுல 16 தீர்மானங்கள் புதிதாக கொண்டு வரப்பட்டிருக்குது. அதுல பார்த்தோன்னா தமிழக அரசு இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று ஒரு முக்கியமான தீர்மானத்தை தற்போது அதிமுக சார்பாக இந்த பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே போன்று பார்த்தோம்னா கல்வியை மாநில பட்டியலுக்கு மீண்டும் மாற்ற மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போன்று தமிழகத்திற்கான நிதியை பாரபட்சமின்றி ஒதுக்க மத்திய அரசை வலியுறுத்தி தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நீட் தேர்வுக்கு ரத்து குறித்து கபட நாடகம் ஆடவும் திமுக அரசு கடும் கண்டனம் என அந்த தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது. இது மட்டும் இல்லாமல் மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்களுக்கு இந்தியில பெயர் வைப்பது, இந்தி திணிப்பு போன்ற அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் மத்திய அரசுடைய புதிய திட்டங்களுக்கு ஆங்கிலத்திலேயே பெயர் வைக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானமும் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக டங்ஸ்டன் விவகாரம் தொடர்பாக நம்ம பார்த்தோம், சட்டப்பேரவையிலே பேசியிருந்தாங்க. அதை பொறுத்த வரைக்கும் டங்ஸ்டன் சுரங்கம் தமிழகத்தில் மேலூருக்கு அருகில் கொண்டு வர மத்திய அரசுக்கு ஒப்பந்த புள்ளி கோரியதே 10 மாத காலம் அவகாசம் இருந்த நிலையிலும் அவற்றை தடுக்க தவறிய திமுக அரசு தற்போது நாடாளுமன்றத்தில் இச்சட்டம் கொண்டு வரும் போதும் அதற்கு பிறகும் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மூலம் போதிய அழுத்தம் கொடுத்து தடுக்க தவறிவிட்ட திமுக அரசுக்கு கண்டனம் என்றும் தமிழகத்தில் மதுரை மாவட்டம் மேலூர் அருகே டங்ஸ்டன் சுரங்கம் கொண்டு வருவதை மத்திய அரசு கைவிட வேண்டும் என வலியுறுத்தி ஒரு தீர்மானம். அதே போன்று சென்னையில மக்களுக்கான திட்டங்களை தீட்டி அவைகளை செயல்படுத்துவதற்கு நிதி ஒதுக்காமல் திட்டமிட்டல் எதுவுமின்றி விளம்பரத்திற்காக ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடத்தல், வரைமுறையின்றி சிலைகள் வைத்தல், பூங்காக்கள் அமைப்பதல், பேனா நினைவு சின்னம், பல கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பன்னாட்டு கூட்டரங்கம் கூட்டுதல் போன்றவற்றிற்கு முன்னுரிமை கொடுத்து ஆடம்பர செலவு செய்து மக்கள் நலன்களை பின்னுக்கு தள்ளி அரசு நிதியை வீணடிக்கும் அரசுக்கு கண்டனம் என ஒட்டுமொத்தமாக இந்த கூட்டத்தில் புதிதாக 16 தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 26 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில மற்றொரு புறம் மக்களவை தேர்தலில் தோல்வி, 2026 ஆண்டு தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்வது, சுய பரிசோதனை செய்து கொள்வது அவசியமாகிறதா என்பது போன்ற சலசலப்புகள் எழுந்தனவல்லவா? அதே போல கள ஆய்வு குழுவை அமைத்தார்கள். அவங்க ஒவ்வொரு இடத்துல போய் பேசும்போதும் அந்த இடத்துல சில சலசலப்புகள் என்பதெல்லாம் செய்திகள் வந்தனவல்லவா? அது குறித்து ஏதேனும் பேசப்பட்டிருக்கிறதா தீர்மானத்துல? அது குறித்தான தீர்மானத்துல எதுவும் அந்த கள ஆய்வு குழு அறிக்கை குறித்தோ அதே போன்று நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி குறித்தோ எந்த ஒரு தீர்மானம் இல்லை. 2026 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் அதிமுக ஆட்சி அமைக்க வேண்டும். தற்போது அதிமுக பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று சூளுரை ஏற்று
ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நம்ம பார்த்த கலாய்வு குழு பல்வேறு தொகுதிகளில் செல்லும் போது கட்சியினருக்கிடையே உட்கட்சி பிரச்சனை ஏற்பட்டது, மிகப்பெரிய சர்ச்சை ஏற்படுத்தியிருந்தது. அந்த அறிக்கையும் அதிமுகவினுடைய சார்பில் சமர்ப்பிக்கப்பட்ட சொல்ல விரைவில் அதிமுகவினுடைய உட்கட்சி தேர்தலை நடத்திருக்காங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் இருக்கக்கூடிய மத்தியில் குழப்பம் ஏற்பட்டது காரணமாகவே அந்த பிரச்சனைகள் ஏற்பட்டதாகவும் விரைவில் உட்கட்சி தேர்தல் நடத்திருக்காங்க. அதே போன்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஜனவரி மாதம் முதல் பல்வேறு தொகுதிகளுக்கு நேரடியாக தொகுதி வாரியாக பயணம் செய்ய திட்டமிட்டிருக்கார். தற்போது அந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டம் தொடங்கிய உடனே தற்போது தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு இருக்கின்றன. அதன் பின்பு ஒவ்வொருடைய கருத்து கேட்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக நமக்கு தெரிகிறது. அந்த நேரத்தில் இது குறித்து விவாதிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. தற்போது வரை இந்த செயற்குழு கூட்டத்தில் இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் என்பது நடைபெற்று வருகிறது. 2026ஆம் ஆண்டுல இபிஎஸ்ஐ முதலமைச்சராக்குவோம் என்ற தீர்மானம் மட்டும்தான் இடம்பெற்றிருக்கிறது. மக்களவை தேர்தலுக்கான தோல்வி குறித்தும் எந்த ஒரு விஷயமும் அதில் தெரிவிக்கப்படல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டு வரக்கூடிய இந்த 26 தீர்மானங்களுடைய முக்கியத்துவம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா டங்ஸ்டன் விவகாரமாகட்டும், இல்ல கல்வியை மாநில பட்டியலில் கொண்டு வருவதாகட்டும், இந்த மாதிரியான விஷயங்களை பிற கட்சிகளும் தொடர்ந்து சொல்லிக் கொண்டுதானே வராங்க. எனில் இந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டு வரக்கூடிய இந்த தீர்மானங்களுடைய முக்கியத்துவத்தை எவ்வாறு புரிந்து கொள்வது சந்தானகுமார்? நிச்சயமா இந்த செயற்குழு பொதுக்குழு கொண்டு வரப்படக்கூடிய தீர்மானங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சியாக இந்த தீர்மானங்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து கட்சிகளில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கட்சிகளில் கொண்டு வரப்படக்கூடிய தீர்மானங்கள் தான் இருக்கு. இது இருப்பினும் கூட ஒரு பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய நிலையில தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய பிரச்சனைகளை மீண்டும் மக்களுக்கு தெரிவிக்கும் வகையில் தான் இந்த தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. அதை மக்களிடம் இவர்கள் கொண்டு செல்வதற்கான என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படின்றத அடுத்து பார்க்க வேண்டியதாக இருக்கு. தற்போதைய தகவல்களுக்கு நன்றி சந்தானம். அடுத்த கட்ட விவரங்களுக்காக மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். இர்ரெகுலர் பீரியட் என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன்.